1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு போதும் போதும் போதும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். இந்த பிள்ளைகள் ஸ்கூல்ல சோதிக்கப்படுகிறார்களா? பரீட்சை வைக்கிறார்கள் ஆசிரியர்கள். அரையாண்டு தேர்வு, முழு ஆண்டு தேர்வு என்று பரீட்சை வைக்கிறாங்க. அந்த பரீட்சையில் அவங்க வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்ற உடனே மேல் வகுப்புக்கு அவர்கள் கடந்து செல்வார்கள். அதே போல நம்ம எல்லாருக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசம் சோதிக்கப்படும். அது எதோடு கூட சோதிக்கப்படுகிறதோ அதை மேற்கொள்ள வேண்டும். அதை மேற்கொள்ளும் பொழுது இது அடுத்த நிலை, அடுத்த ஜெனரேஷன், இவைகளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு செல்லும். கைகள் ஒரு தலையில சொல்லுவோம், ஹல்லேலூயா. செய்தினுடைய தலைப்பு என்னன்னா, விசுவாசம் எதையெல்லாம் ஜெயிக்கணும். விசுவாசம் எதையெல்லாம் ஜெயிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், இந்த விசுவாசம் எதையெல்லாம் ஜெயிக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா மாமிசத்தை ஜெயிக்கணும். முதல்ல எதை ஜெயிக்க வேண்டும்? மாமிசத்தை ஜெயிக்கணும். பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்களேன், எதை ஜெயிக்க வேண்டும்? விசுவாசம். சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். வாசிங்களேன், ஆதியாகமம் 22:1-2. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றில் அவனை தகன பலியாக இடு என்றார். நான் சொல்லுகிறத நல்லா கவனமா கேளுங்க. ஆபிரகாமினுடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனை வருது. ஆபிரகாமினுடைய விசுவாசத்துக்கு என்ன வருகிறது? சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். சோதனை வருகிறது. என்ன சோதனை வருகிறது? தன்னுடைய ஒரே பேரான குமாரன், தன்னுடைய நேசகுமாரன், தன்னுடைய ஏகசுதன், இதை கொண்டு போய் மோரியா என்கிற மலையில ஒரு பலிபீடம் கட்டி தகன பலியா இடணும். இன்னைக்கு நிறைய பேரு இப்படிப்பட்ட சோதனைகள்ல தங்களுடைய விசுவாசத்தை தோல்வி அடைய வச்சிடுறாங்க. மாமிசத்திற்கு முன்பாக தோல்வி அடைய வச்சிடுறாங்க. அதனாலதான் அவங்க ஆசீர்வாதத்தில் அடுத்த நிலை, ப்ரமோஷன் நிலைக்குள்ளே அவங்க போகிறதில்ல. ஆசீர்வாதத்தை அவங்களுடைய சந்ததிக்கும் எடுத்துக்கொண்டு போகிறதில்ல. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலேயே நிற்கிறார்கள். காரணம், அவங்களுக்கு முன்பாக வைக்கப்படுகிற இந்த மாமிசத்திற்கு முன்பாக தோல்வி அடைகிறார்கள். அல்லேலூயா. ஆனா இந்த ஆபிரகாம் தோல்வி அடையல. இந்த ஆபிரகாமினுடைய விசுவாசம் தோல்வி அடையல. வேதம் சொல்லுகிறது பாருங்களேன், ஆதியாகமம் 22:16-17. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக்கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே நல்லா கவனிங்க. இந்த காரியத்தை செய்தபடியால் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசம் ஜெயிச்சிருச்சு. இந்த பக்கம் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்களேன், விசுவாசம் ஜெயிச்சிருச்சு.
சத்தமா சொல்லுங்களேன், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். விசுவாசம் ஜெயிச்சிருச்சு. இன்னொரு முறை சொல்லுங்களேன், விசுவாசம் ஜெயிச்சிருச்சு. ஆனா உங்களுக்குள்ள விசுவாசம் செத்துருச்சு. நேத்து ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க, விசுவாசம் செத்துருச்சு. நேத்து அதிகாலை ஜெபம் வச்சாங்க, தூக்கம். வாக்குத்தத்த ஆராதனை, தூக்கம். எந்திரிச்சு வர முடியல. விசுவாசம் என்ன செஞ்சிருச்சு? செத்துருச்சு. ஹலோ ஹலோ, ஆவியானவரனை பார்த்து சொல்றாரு, உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மாமிசத்தை உன் விசுவாசம் மேற்கொண்டுச்சுன்னா உன்னுடைய லெவல் வேற லெவலுக்கு போயிடும். உன்னுடைய லெவல் ஆசீர்வாதத்தின் நிலை வேற லெவலுக்கு போயிடும். தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நிலை அதே நிலையில இருக்காது பிரதர், அதே நிலையில இருக்காது. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். அப்ப ஆண்டவர் ஏற்கனவே ஆசீர்வதித்த அந்த ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்துக்கு மேல உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதத்தில் ஒரு ப்ரமோஷன், ஆசீர்வாதத்தில் அடுத்த நிலை. அடுத்து சொல்றாரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகும்னு சொல்றாரு. சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு போயிட்டாரு. நீ மாமிசத்தை உன் விசுவாசத்தை மேற்கொள்ள விட்டீங்கன்னா, உன் விசுவாசம் உன் மாமிசத்தை ஜெயிச்சிச்சு அப்படின்னா, உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு பின்னாடி உன் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நீ கொண்டு செல்ற. அந்த ஆசீர்வாதத்துக்கு நீ காரணமா மாறுற மகளே. உன் பேர பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொடுக்கிற. உன்னுடைய அதுக்கு அடுத்து இருக்கிற சந்ததிகளுக்கும் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ சம்பாதித்து கொடுக்கிற தேவனிடத்துல இருந்து. ஆவியானவர் சொல்றாரு, உன் விசுவாசத்தை தோக்க விடாத. இந்தியா டீமை நீ தோக்க விடுறதில்ல. இந்தியா டீமு கிரிக்கெட்ல விளையாண்டா நீ தூங்க மாட்டேங்கிற. டிவிக்கு முன்னாடி உசில அடிச்சுக்கிட்டு கையை தட்டிக்கிட்டு எப்பொழுது விக்கெட்டு விழுமுன்னு வா விக்கெட்டு விழுந்துருது. அப்படித்தானே? ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்தியா டீம் ஜெயிச்சா நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மாமிசத்துக்கு முன்னாடி தோக்க விடாத, மேற்கொள்ள வை. உனக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருக்கிற அந்த மாமிசத்துக்கு முன்னாடி தோக்க விடாத. ஆபிரகாம் தோக்கல. தனக்கு ஒரே பேரான குமாரன் தான், தன்னுடைய நேசகுமாரன் தான். 25 வருஷம் காத்திருந்து பெற்றெடுத்த பிள்ளை தான். ஆபிரகாமுக்கு பிள்ளை பாசம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. இன்னைக்கெல்லாம் நிறைய பேருக்கு எனக்கு மட்டும்தான் என் பிள்ளை மேல பாசம் இருக்குது, எனக்கு மட்டும்தான் என் சொந்தக்காரங்க மேல பாசம் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிடுவாங்க. ஆனா உங்களை விட உங்களையும் உங்க பிள்ளைகளையும் தேவன் அதிகமா நேசிக்கிறாரு. உங்க உறவினர்களையும் தேவன் அதிகமா நேசிக்கிறாரு. அவர் தான் அதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு, கொடுத்து உங்களை நேசித்திருக்கிறார். உங்களை விட 100 மடங்கு உங்க சொந்த பந்தங்களை நேசிக்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய தேவன். கைத்தட்டு வராது. நான் சொல்லுவேன், உன்னை விட உன் சொந்த பந்தத்தை அதிகமா இயேசுவா நேசிக்கிறார். அவர் நேசிக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த ஈசாக்க நேசிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனா விசுவாசம் அதுக்கு முன்னாடி தோற்ற கூடாதே. தூக்கிட்டு போனாரு, பலிபீடத்தை கட்டினாரு, கையும் காலம் கட்டினாரு. பிரதர், நான் சொல்ற கவனிங்க. உங்க ஆத்மீக சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய சத்தியத்தை இன்னைக்கு பேசுறாரு கர்த்தர். தூக்கிட்டு போய் பலிபீடத்துல வைக்கிறாரு, கையும் காலம் கட்டிக்கிட்டாரு, கத்திய எடுக்கிறாரு. கிளைமேக்ஸ், ஆண்டவரே அதிர்ச்சியாகி போனார். இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சோம்னா இவன் கண்டிப்பா என்ன செஞ்சிருவான், பிள்ளைய வெட்டிடுவான்னு சொல்லிட்டு சரியான நேரத்தில் ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டன் மேல கையை போடாதுன்னு சொல்லி அவனை தடுத்து அந்த குமாரனுக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்கடை ஆண்டவர் காண்பித்து அதை எடுத்துக்கொண்டு வந்து பலி செலுத்தவும்
குமாரனை விடுவிக்கவும் செய்தாரே. விடுவித்த பின்பு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஏகசூதன் என்றும் உன் நேசகுமாரன் என்று பாராமல் உன் பிள்ளை எனக்கு பலி கொடுத்தபடினால நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். உன் விசுவாசம் உன்னை மேற்கொண்டுருச்சு. இனி ஆசீர்வாதத்துக்கு நீ எவன்ட்டையும் போய் கையேந்த வேண்டியது கிடையாது. எல்லா பேரும் ஓ மூலமாக தான் ரட்சிக்கப்படுவான், ஓ மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லிட்டு பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லிட்டு இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம்கிட்ட கொடுத்துட்டு கதவை பூட்டிட்டாரு. போங்கடா ஆபிரகாம்கிட்ட போங்க, ஆசீர்வாதம் வேணும்னா ஆபிரகாம்கிட்ட கேளுங்க. தலைக்கு மேல கூட கை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இன்னைக்கு சபையில் இருக்கிற மக்களுடைய ஆசீர்வாத நிலை அதே நிலை தான் இருக்குது. கொஞ்சமாவது ப்ரமோஷனுக்குள்ள போய் இருக்கிறதா? கொஞ்சமாவது உயர்ந்து இருக்கிறதா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? சந்ததியை பெருகவே பெருக பண்ணியிருக்கிறாரா? ஏன்னா விசுவாசம் மாமிசத்துக்கு முன்னாடி தோத்துக்கிட்டே இருக்கிறபடினால இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க மாமிசத்தை விசுவாசத்தை மேற்கொள்ள வைங்க. 3 மாமிசத்தை மேற்கொள்ளணும். 1 தன் மாமிசத்தை மேற்கொள்ளணும், நம்முடைய சரீரத்தை மேற்கொள்ளணும். நம்முடைய சரீரத்தை மேற்கொள்ளணும். தூக்கம் வரத்தான் செய்யும், தூக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்குன்னு அழைப்பு இருக்கும் பொழுது அந்த தூக்கத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆலயத்துக்கு வந்து விசுவாசத்தை ஜெயிக்க வைக்கணும். வாக்குத்தத்த ஆராதனைக்கு தூக்கம் வரத்தான் செய்யும். ஆனால் எத்தனையோ நாள் தூங்குறோம். ஆனால் இன்றைக்கி தேவன் நம்மளை அழைக்கிறாரே, 1ஆம் தேதி ஆச்சே, முதல் நாளாவது கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவரை பணிந்து குனிந்து ஆராதிச்சுட்டு வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த தூக்கத்தை கொஞ்ச நேரம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் விசுவாசம் ஜெயிச்சிருச்சு. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? கையில் ஒரு தலையிலையோ சொல்லுங்களேன். தன் மாமிசம். 2வது பார்த்தீங்கன்னா தன்னுடைய மாமிசம், அதான் பிள்ளைகள். பிள்ளைகள்னால் இன்றைக்கி நிறைய பேருக்கு உயிர். நான் சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உயிரோ என்னமோ, இயேசுநாதருக்கு உங்கள் பிள்ளைகள் உயிரே. இயேசுநாதர் உங்களுக்கும் உயிர் கொடுத்துருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுக்கும் உயிர் கொடுத்துருக்கிறாரு. அவருடைய சமூகத்தில் உங்களை அழைக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளை விட நீங்கள் தேவனை அதிகமாக முக்கியப்படுத்துங்க, அதிகமாக தேவனை நேசிங்க. உங்களுக்கு ஆசீர்வாதத்தில் ப்ரமோஷன் வரும். சர்ச்சுக்குள்ளே வந்து கூட இன்றைக்கி பிள்ளைகளுடைய சிந்தனை தான். நீங்கள் அப்படி வந்து ஆராதிச்சுட்டு போனீங்கன்னா ஒரு மன திருப்தி உங்களுக்குள்ளே இருக்காது. சர்ச்சு ஆரம்பித்ததுலேருந்து ஒரே பிள்ளை வெளியே போகுது, இங்கே போகுது, அங்கே போகுது. நீங்கள் கண்ண மூடி ஆராய்ச்சிருக்கவே மாட்டீங்க. நீங்கள் உங்களை மறந்து ஆராய்ச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து உங்கள் பிள்ளைகளை உங்களுக்கு பத்திரப்படுத்தி தருவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். இப்படி பல காரியங்களில் இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளைகளுக்காகத்தான் இயேசுநாதரை விட்டுறாங்க, பிள்ளைகளைத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிள்ளைகள் 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 பிள்ளைகள். அதனால தான் பிள்ளைகள் தொல்லைகளாய் மாறிவிடுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் மாமிசத்தை ஜெயிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தின் எல்லைகளாய் மாற்றி விடுவார். ஆமென். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாலிபர்கள் சகோதரர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. பிள்ளைகள் பிள்ளைகளாக இருக்கட்டும். தேவனை நம்ம உண்மையாய் ஆராதிப்போம். 3வது ஒரு மாமிசம். என்ன மாமிசம் தெரியுமா? தன்னோடு இருக்கும் மாமிசம். அதான் உறவினர்கள், நண்பர்கள், அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, ஃப்ரெண்ட்ஸு. 5ஆம் கிளாஸில் 2 பேர் ஒன்று போல படிச்சிருப்பாங்க, ஆனால் அவனை தெரியாமல் எழுதிக்கிட்டு இருந்திருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் பார்த்துருப்பாங்க. ஃப்ரெண்டு ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுத்துருப்பான். ஞாயிற்றுக்கிழமை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். 5ஆம் கிளாஸில் நானும் அவனு ஒன்று போல படித்தான். இதுதான் தன்னோடு இருக்கிற மாமிசம். நண்பர்கள் இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கணும் அந்த நண்பன். கர்த்தர்னு வரும்பொழுது நண்பனை, நண்பா கொஞ்ச நேரம் உட்காரு, சர்ச்சுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு விட்டுட்டு வந்தேன்னா அதுதான் நல்ல நட்பு, அதுதான் தேவன் விரும்பு நட்பு. ஆனால் சர்ச்சை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன்னா அது உன் விசுவாசத்தை நீ தோல்வி அடைய பண்ணுற. நீ தேவனை விசுவாசித்திருக்கிற இந்த விசுவாசத்தை தோல்வி அடைய பண்ணுற. அன்றைக்கும் ஆசீர்வாதத்தின் ப்ரமோஷனை நீ இழக்கிற. சொன்னது புரிஞ்சுதா உங்களுக்கு?
பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், தன்னோடு இருக்கிற மாமிசத்தையும் ஜெயிக்கணும். எல்லாம் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், தன்னோடு இருக்கிற மாமிசத்தையும் ஜெயிக்கணும். முகத்தை பார்த்து ஒருத்தர் பேச மாட்டீங்களா? முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தன்னோடு இருக்கிற மாம்சத்தையும் ஜெயிக்கணும். பக்கத்தை விட்டு ஃப்ரெண்ட்ஸையும் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். உறவினர்களையும் ஜெயிக்கணும். தன் மாமிசத்தையும் ஜெயிக்கணும், பிள்ளைகளையும் ஜெயிக்கணும், அடுத்து நம்முடைய சரீரத்தையும் ஜெயிக்கணும். ஜெயிச்சிட்டேனா ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம், உன் சந்ததியின் மேல ஆசீர்வாதம், உன் பேர பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம், உன் பேர பிள்ளைகள் மேல ஆசீர்வாதம். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புனீங்கன்னா தலைக்கு மேல கூட கை தட்டி தேவன் இயேசுவை மகிமைப்படுத்துங்களேன். தலைக்கு மேல நான் புரியாதோ, தலைக்கு மேல நான் புரியுமா? தலைக்கு மேல நல்ல தலைக்கு மேல கர்த்தர் மகிமைப்படட்டும். ஆமா, இப்படி எல்லாம் உங்க விசுவாசத்தை ஜெயிக்க பண்ணுங்களேன். ஆண்டவர் உங்களை மற்றவங்களை விட ஒரு உயரத்தில் வச்சிருப்பாரு. நீங்க யாரையும் சார்ந்து நிற்க வேண்டியதில்லை, நீங்க யார் இடத்துல போய் கெஞ்ச வேண்டியதில்லை. காசுக்காக மற்ற வீட்டில் படியேற விட மாட்டார் ஏசப்பா, தன்னை விசுவாசிக்கிறவனே. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் தேவனை விசுவாசிங்களேன். நான்லாம் தேவனை விசுவாசிப்பேங்க. என்னையெல்லாம் எதுக்காகவுமே யாரிடத்துலையும் போய் தேவன் நிற்க வைக்கலை இது வரைக்கும். உண்மையை சொல்கிறேன், ஊழியத்தினுடைய தேவைகளுக்காக கர்த்தர் இதுவரைக்கும் என் ஊழியத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாதிரி தான் உங்களை நடத்தணும்னு விரும்புகிறார். விசுவாசம் என்னுடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவன்னா முதல்ல, தூக்கமெல்லாம் ரெண்டாவது, சொந்த பந்தமெல்லாம் ரெண்டாவது, உடன்பிறப்புகள்லாம் ரெண்டாவது, பிள்ளைகளெல்லாம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் யாரு? ஜீசஸ். அவருக்கு முன்னாடி மண்டியிட்டு ஜெபிச்சு நமக்கு கொடுத்தவைகளை நம்ம நேசிக்கும் பொழுது ஆண்டவர் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள உன் சந்ததிக்குள்ளையும் ஆசீர்வதிக்கப்படும். நீ யார்கிட்ட போய் கேட்க வேண்டியது கிடையாது. எல்லாம் வா வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கும். யோசேப்பிட்ட அவருடைய சகோதரர்கள் வந்து நின்னது மாதிரி, யோசேப்பிட்ட எகிப்தின் ராஜா பார்வோன் வந்து நின்னது மாதிரி உன்னிடத்துல நிறைய பேரை வந்து நிற்க வைப்பாரு. அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். நம்புறீங்களா வாலிபர்கள்? நம்புறீங்களா சகோதரர்கள்? நம்புறீங்களா? விசுவாசத்தை என்ன செய்ய வைங்க? ஜெயிக்க வைங்க. கிரிக்கெட்டுக்கு முன்னாடி விசுவாசத்தை தோக்க விட்டுறாதீங்க. என்ன தம்பி முன்சாமி? ஆமா, விசுவாசத்துக்கு முன்னாடி எதையுமே ஜெயிக்க விட்டுறாதீங்க. விசுவாசத்தை ஜெயிக்க வைங்க. ரெண்டாவது ஒரு காரியத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீர் தேவனுடைய குமாரனே ஆனார், இவைகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. இரண்டாவது, நம்ம விசுவாசம் யாரை ஜெயிக்கணும்? பிசாசை ஜெயிக்கணும். பக்கத்துல உள்ள பார்த்து சொல்லுங்களேன், நம்ம விசுவாசம் யாரை ஜெயிக்கணும்? பிசாசை ஜெயிக்கணும். இந்த பக்கம் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்களேன், நம்ம விசுவாசம் யாரை ஜெயிக்கணும்? பிசாசை. யாரை ஜெயிக்கணும்? பிசாச. ஏவாள் பிசாச ஜெயிக்காததுனாலதான் பிசாசுக்குள்ள போயிட்டா. மரத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புடுங்கி சாப்பிடலாம், நடுவில் இருக்கக்கூடிய கனியை மட்டும் புடுங்கி சாப்பிடக்கூடாது. அதை சாப்பிடும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்பதை பிசாசுட சொன்னார். பிசாசு பொய் சொன்னா, அவன் பொய்யே. இன்னைக்கு நிறைய மனுஷர்கள் மூலமா பிசாசு பொய் பேசுவான், மீடியாக்கள் மூலமா பொய் பேசுவான், நண்பர்கள் மூலமா பொய் பேசுவான். பிசாசு ரட்சிக்கப்படாத எந்த மனுஷனையும் தனக்கு பயன்படுத்த முடியும். பாம்பு உருவத்தில் வந்து ஏவாள் இடத்துல பொய் சொன்னான், இதை நீ சாப்பிட்டேனா தேவர்களை போல இருப்பேன்னு. அவளுடைய விசுவாசம் அன்னைக்கு தோத்து போனது. பிசாசுக்கு முன்னாடி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பிசாசு வந்து நின்று இந்த கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும்
நீர் தேவகுமாரனானால் அப்படி சொல்றான். அவன் ஏவாளை வீழ்த்தினது மாதிரி இயேசுவை வீழ்த்திடலாம்னு நினைச்சான். ஆனா இயேசு கிறிஸ்து விசுவாசம் உள்ளவரே, அவருடைய விசுவாசம் பிசாசை வீழ்த்தினது. அவருடைய விசுவாசம் பிசாசை ஜெயிச்சது. அவர் தனக்குள்ள இருந்த விசுவாசத்தை சொல்றாரு, டே உனக்கு தெரியுமா, இந்த அப்பத்தினால் மாத்திரமல்ல, என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற இந்த வார்த்தையினாலே நான் பிழைப்பேன். இந்த வசனத்திலே எங்களுக்கு ஜீவன் இருக்குது. ஆமா, உங்க மனசுல பேசுவான் அல்லது மற்றவங்க மூலமா பேசுவான். நீ பைபிள் ஸ்டடிக்கு போறதுனால அந்த வசனத்தினால உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன லாபம்பா. இன்னைக்கு நிறைய பேர் அதனால தான் பைபிள் ஸ்டடிக்கு வர்றது கிடையாது. வசனத்தை கேட்கறதுனால நமக்கு என்ன லாபம்னு நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் வண்டியில் போகும்பொழுது பைபிள் ஸ்டடியில் வசனத்தை கேட்டு போயிருப்பீங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கிறதா, நீங்கள் வண்டியில் போகும்பொழுது ஒரு ஆபத்து வரும், கர்த்தர் உங்களை காப்பாற்றி விட்டுருவார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, என் வார்த்தையினாலும் நீங்கள் பிழைப்பீங்கன்னு. பிழைப்போம்ல, பிழைப்போம்ல. சொல்லுங்களேன் பக்கத்தில் உங்களை பார்த்து, பிழைப்போம்ல. வார்த்தை நம்மளை பிழைக்க வைக்கும்ல. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சாத்தான வீழ்த்துகிற ஆயுதம் எது தெரியுமா? நம்ம ஊர் மக்களை ஏமாற்றி வச்சிருக்கான். அருவா, இரும்பு, கறிக்கட்டை. பிரசவம் ஆயிடுச்சுன்னா வீட்டுக்கு முன்னாடி செருப்பை தொங்க விட்டுருப்பாங்க. செருப்பெல்லாம் சாத்தானுக்கு முன்னாடி செல்லுபடி ஆகாது. அப்படின்னா செருப்பு கடைக்காரனுக்கு ஏன் பேய் பிடிக்கி? என்னென்னமோ கட்டி வச்சிருப்பாங்க. இந்த உலகத்தில் சாத்தானை ஓட வைக்கிற, சாத்தானை துரத்தி அடிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய வார்த்தை. நீங்க படிச்சு பாருங்களேன், மத்தேயு 4:10. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, மேல உள்ள சின்னத்து வாசிங்களேன். நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டார், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன், இதான் முக்கியம், அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனா. இன்னைக்கு நிறைய பேரை விட்டு பிசாசு விலகி போகவில்லை. காரணம் என்னன்னா, அவங்க விசுவாசம் பிசாசு சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி தோத்துருது, பிசாசு சொன்ன வார்த்தை ஜெயிச்சிருது. ஏவாள் பிசாசு சொன்ன வார்த்தைக்கு முன்னாடி தன்னுடைய விசுவாசத்தை தோல்வி அடைய வச்சா. அதனால தான் அவளுக்குள்ள பிசாசு, அவள் மூலமா இந்த உலகத்துக்கு வந்த சந்ததிகளுக்குள்ள பிசாசு. இன்னைக்கு உலகமே பிசாசுக்குள்ள கிடக்குது. இயேசுவையும் பிசாசு தனக்குள்ள கொண்டு வர நினைச்சான். ஆனா ஆண்டவர் வார்த்தையினால அவர் விசுவாசத்தை ஜெயிக்க வச்சாரு. ஜெயிக்க வச்சதுனால பிசாசு அவரை விட்டு துண்டை காணும் துணியை காணும்னு ஓடியே போயிட்டான். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்தை மட்டும் ஜெயிக்க வைய. பிசாசுக்கு முன்னாடி பிசாசை விசுவாசத்தை ஜெயிக்க வைய. நீ தேவன் மேல வச்சிருக்கிற, தேவனுடைய வார்த்தையின் மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை அவனுக்கு முன்னாடி சொல்ல, பதிலுக்கு பதில் சொல்ல. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் எதிர்த்து பேச வேண்டிய ஆட்களை எதிர்த்து பேசுறது கிடையாது. எதிர்த்து பேசக்கூடிய ஆள்களை தான் எதிர்த்து பேசுவாங்க. யாரை எதிர்த்து பேசணும், யாரை எதிர்த்து பேசக்கூடாது, யாரை எதிர்த்து பேசணும்? பக்கத்துல பார்த்து கேளுங்களேன், யாரை எதிர்த்து பேசணும் சொல்லுங்களேன், சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்களேன். யாரை எதிர்த்து பேசணும்? பாஸ்டரை தானே. யாரை எதிர்த்து பேசணும்? பாஸ்டரை தானே சிஸ்டர். பக்கத்துல பார்த்தல பாஸ்டரை தானே. ஆமாவா ரூத்தம்மா? நிறைய பேர் எதிர்த்து பேசக்கூடிய கூடாத ஆட்களை எதிர்த்து பேசுவாங்க. எதிர்த்து பேச வேண்டியவங்கள பேச மாட்டாங்க. இந்த அவிசுவாசமாக பேசுகிறவங்க, தேவனை பற்றி குறை பேசுகிறவங்களெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு காது கொடுத்து கேட்பாங்க. அங்கே என்ன சொல்லணும்? வாயை மூடு. எனக்கு தெரியும் எங்கள் ஏசப்பா பற்றி, இந்த பைபிளை பற்றி எங்களுக்கு தெரியும். நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் நல்லா தான் இருக்கேன், கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார்.
எனக்கு நிறைய கொட்டோன்னு கொட்டாட்டாலும் ஆண்டவர் என்னை ஆஸ்பத்திரியில் படுக்க வைக்காமல் வச்சிருக்கிறாரு. சொல்லுது உண்மை தானே? கையை ஊற்றி ஒரு அலையிலையா சொல்லுங்களேன், நல்ல சத்தமாக ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். எனக்கு நல்ல கெல்த்தியை கொடுத்துருக்கிறாரு, பாதுகாப்பு கொடுத்துருக்கிறாரு, ஆரோக்கியம் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் எனக்கு கொட்டுன்னு தான் கொட்டுவார். பாரு உன் கண்ணு பார்க்கும் அப்படின்னு பேசிட்டு வாங்களேன், தேவனுக்கு வைராக்கியம் வந்துடும். அடுத்த மாதமே கொட்டோன்னு கொட்டிடுவார். நல்ல தலைக்கு மேலே கை தட்டுங்களேன், தேவனை மகிமைப்படுத்துங்களேன். தேவனை நம்புறவனுக்கும் தேவனை நம்பாதவனுக்கும் தேவன் வித்தியாசத்தை உண்டாக்குவார். தெரியுமா உங்களுக்கு? உங்க விசுவாசத்தை ஜெயிக்க வைங்க. பிசாசை ஏத்து பேசுங்க, விக்கிரக ஆவிகளை ஏத்து பேசுங்க. தேவனுக்கு விரோதமா பேசுகிற வாத்தியாரா இருந்தாலும் பதிலுக்கு பதில் பேசுங்க. நல்லா பண்ண நீ தேவனுக்காக பேசு, நீ தேவனுக்காக பேசு, சத்தியத்துக்காக பேசு, வேத வசனத்துக்காக பேசு. அது உங்க ஆசிரியர் பேசல, உன்னுடைய நண்பன் பேசல, அவன் உருவத்தில் பிசாசு பேசுறான். ஏவாள் இடத்துல பிசாசு பாம்பு வடிவத்தில் வந்தது மாதிரி ஏதோ ஒரு உருவத்தில் வந்து உன் விசுவாசத்தை தோல்வியடைய வைக்கிறான். ஏன் தெரியுமா? நீ அவனுக்குள்ள போயிடணுமே, ஆசீர்வாதத்தின் அடுத்த நிலைக்குள்ள போயிடக்கூடாது, நீ ஆசீர்வாதத்துக்கு காரணமாக ஆயிடக்கூடாது உன் சந்ததிகளுக்கு. அப்படி சொல்லிதான் தேவன் பிசாசு தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படியாவது தோல்வியடைய வைக்க அவன் முயற்சி பண்றான். அவன் தோத்து போகட்டும், நம்முடைய விசுவாசம் மேற்கொள்ளட்டும். எரிகிற அக்கினி ஜுவாலைக்குள்ள எங்களை தூக்கி போட்டாலும் டேய் நீ வச்சிருக்கிற அந்த பொற்சலை நாங்க வழிபட மாட்டேன்டா. நீ அத்தனை அக்கினியில தூக்கி போட்டாலும் எங்களை ரட்சிப்பதற்கு எங்க தேவன் வல்லவராய் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் வந்து எங்களை காப்பாத்தாட்டாலும் நீ வச்சிருக்கிற அந்த பொற்சலை வழிபட மாட்டேன்னு சொல்லி சத்தியத்துக்காக நின்ற, கர்த்தருக்காக நின்ற, விசுவாசத்தை ஜெயிக்க வச்ச சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாத்தினாரா, கைவிட்டாரா? உன் ஊர்ல ஆண்டவருக்காக நெல்லு, பிசாசம் மேற்கொள்ளு, உன் விசுவாசம் மேற்கொள்ளட்டும். உன்னை பயமுறுத்துவா, உன்னை வந்து எப்படியாவது உன் விசுவாசத்துல இருந்து இறக்க வைப்பா. ஆனா அவனுக்கு முன்னாடி மண்டியிடாத, உன் விசுவாசத்தை மேற்கொள்ள வை. தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்து விழுந்தானே, தாவீதனுடைய விசுவாசம் கோலியாத்தை உருட்டி எடுத்ததை அது மாதிரி உனக்கு முன்னாடி பிசாச உருட்டி எடு. விசுவாசம் மேற்கொள்ளட்டும். பேசு. உன்னை நிந்திக்கிற மாதிரி பேசுனாங்கன்னா உனக்கு எப்போ கல்யாணம் முடியும், உன் பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் முடியும், உன் பிள்ளைக்கு எப்போ வேலை கிடைக்கும், நீ இன்னும் வீடு கட்டலையே அப்படியெல்லாம் சொன்னா நான் இன்னைக்கு சேர்த்த நான் பரலோகத்துக்கு போவேன், நீ போவியான்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு எல்லாம் தருவாரு, ஒரு குறிப்பிட்ட காலம் வச்சிருப்பாரு. நம்ம விசுவாசம் மேற்கொள்ளட்டுமே, நம்ம விசுவாசம் ஜெயிக்கட்டுமே, நம்ம விசுவாசம் ஜெயிக்கட்டுமே. சாதாரணமான காரியங்களுக்கு முன்னாடி எல்லாம் விசுவாசத்தை தோக்க வைக்காதீங்க. சாதாரணமான காரியங்களுக்கு முன்னாடி எல்லாம் விசுவாசத்தை இன்னைக்கு தோல்வியடைய வச்சு தான் சாத்தானுக்குள்ள நீங்க போயிடுறீங்க. சாத்தான் உங்களை அதிகாரம் பண்றான். இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றத்துக்குள்ள போய் கிடக்கிறீங்க. அதுக்கு காரணம் நீங்க விசுவாசத்துல தோல்வி அடைஞ்சதுனால தான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, விசுவாசத்தை ஜெயிக்க வை மகளே. ஜெயிக்க வைப்பீங்களா? ஆதியாகமம் 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி என்றான். நான் சொல்றத நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவருக்கு பரிசுத்தமா இருப்பது அது ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பரிசுத்தமா வாழ்றீங்க? உங்க 2 கைகளை உயர்த்துங்க. நான் ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழ்றேன்னு சொல்றாங்க. நல்ல கையை உயர்த்திக்காமங்களே. நீங்கள்லாம் பரிசுத்தமா வாழல. நல்ல கையை உயர்த்திக்காமங்களே. நான் பரிசுத்தமா இருக்கிறேன். நல்லா 2 கைகளை உயர்த்தி. நிறைய பேருடைய கைகள் உயர்கிறது. நான் கேட்கிறேன், நீங்கள் எதுக்காக பரிசுத்தமாக வாழ்கிறீங்க? உலகத்து மக்களை போல வாழலாம்ல, இச்சைகளை நிறைவேற்றி வாழலாம். ஆனால் உங்களை கட்டுப்படுத்தி கொண்டு
கர்த்தருக்காக பரிசுத்தமாக வாழ்கிறீங்களே, ஏன் வாழ்கிறீங்க? தேவன் மேலே உங்களுக்கு என்ன இருக்குது? விசுவாசம். அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர், நானும் பரிசுத்தர். அப்படிங்கிறதுனால பரிசுத்தமாக இருக்கிறீங்க. இது ஒரு விசுவாசம். ஆனால் இந்த விசுவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், இச்சைகள், பாவங்கள் இதெல்லாம் ஜெயிக்கணும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, சர்ச்சில், நீங்கள் வாழ்கிற தெருவில், சமுதாயத்தின் மத்தியில் உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். எல்லா தரப்பு மக்களுக்கும் சோதனைகள் இருக்கும். ஆனால் அந்த இடங்களில் இந்த விசுவாசத்தை நீங்கள் மேற்கொள்ள வைக்கிறீங்களா? மேற்கொள்ள வைக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து மேற்கொள்ள வைக்கிறீங்களா? கேளுங்களா, மேற்கொள்ள வைக்கிறீங்களா? உங்கள் பரிசுத்தம் ஜெயிக்கிறதா? உங்கள் விசுவாசம் ஜெயிக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் கை உயர்த்தாமல் இருக்கிறதுக்கு காரணம், எது உங்களை ஜெயித்து கொண்டிருக்கிறது? பாவம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், எது உங்களை ஜெயிச்சு கொண்டிருக்கிறது? எது தம்பி ஜெயிச்சு கொண்டிருக்கிறது? பாவம். தம்பி, பாவம் உன்னை ஜெயிக்க ஜெயிக்க மரணமும் கீழான நிலையும் சிறையிருப்பும் உன் பக்கத்தில் இருக்கும். ஆனால் உனக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் பாவத்தை ஜெயிக்குது. அப்படின்னா நீ பரிசுத்தமாக வாழ்கிறன்னா உனக்கு உயர்வு காத்திருக்கும், மகிமை காத்திருக்கும், மேன்மை காத்திருக்கும். இன்னைக்கு சொற்கள் மிகுதியினால பாவம் இல்லாமல் போகாது. அது பொம்பளையாக இருந்தாலும், அது ஆம்பளையாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் 4 வார்த்தை 5 வார்த்தைக்கு மேலே பேசாதீங்க, பரிசுத்தமாக வாழுங்க. தேவன் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராருங்க. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்தமாக வாழாததுக்கு காரணம் பாவத்தை லேசாக நினைக்கிறாங்க. பாவத்தை நம்ம லேசாக நினைக்கக்கூடாது, அது பெருசாக நினைக்கணும். பெருசாக நினைக்கணும். ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்க சொன்னால் தூக்குவியா? என்ன சொல்லுவ? பெருசாக இருக்கு, எனக்குன்னு ஒரு சின்ன கல்லை கொண்டு வாங்க தூக்குறேன். ஆனால் பாவத்தை மட்டும் அது பெருசு தான், ஆனால் அதை தூக்கி புரட்டிக்கிட்டு இருப்பாங்க. யோசிப்பு என்ன சொல்றாரு தெரியுமா? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி? பாவம் சிறுசு அல்ல, பாவம் பெருசு. அந்த பாவத்தோடு மோதக்கூடாது. நம்ம பாவத்தோடு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பாம்போடு நீங்கள் என்ன செய்வீங்களோ அதுபோல தான் பாவத்தோடு செய்யணும். பாம்பு அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்கள, பாம்புன்னு சொல்லிட்டா அப்படி எந்திரிச்சு அப்படி பாஞ்சு உங்களை காப்பாற்றிக்கிறவங்க, அப்படித்தானே? ஆனால் பாவத்தை மட்டும் என்ன ஆளுங்களோ. கர்த்தாவே, ஆவியானவர் சொல்றாரு, பாம்பும் ஒண்ணுதான், பாவம். பாவத்தை பார்த்து ஓடு, பரிசுத்தமா வாழு, தேவனுக்காக நெல்லு. விசுவாசம் பாவத்தை மேற்கொள்ளட்டும், பாவத்தை ஜெயிக்கட்டும், பாவத்தை புரட்டி 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 எடுக்கட்டும். உனக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது சகோதரனே, உனக்கு சிங்காசனம் காத்திருக்கிறது, உனக்கு மேன்மை காத்திருக்கிறது, உனக்கு பெருமைகள் காத்திருக்கிறது. நீ பாவத்தை செய்ய 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 இன்னும் கேவலப்படுவ, இன்னும் இகழ்ச்சி அடைவ, இன்னும் மட்டமாவ, இன்னும் ஒன்று அற்பமா பார்ப்பாங்க, அற்பமா பேசுவாங்க. உன் வாழ்க்கையிலையும் இழப்புகள் வரும், இன்னும் நீ கிளப்பாவ. ஆனா பரிசுத்தமா வாழ 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 மகிமையின் மேல மகிமை, சொல்லி முடியாத மகிமை, சொல்லி முடியாத மகிமை. கர்த்தர் சொல்றாரு, சொல்லி முடியாத மகிமை. பரிசுத்தமா வாழ்வீங்களா? எத்தனை பேர் பரிசுத்தமாக வாழ்வீங்க? எத்தனை பேர் விசுவாசத்தை ஜெயிக்க வைப்பீங்க? மாம்சத்தை ஜெயிக்க வைங்க, பிசாசை ஜெயிக்க வைங்க, மூன்றாவது பாவத்தை ஜெயிக்க வைங்க. இன்னைக்கு மனுஷன் ஜெயிக்க முடியாத ஒன்று பாவம், இராணுவங்களால் ஜெயிக்க முடியாத ஒன்று பாவம், பீரங்கிகளால் ஜெயிக்க முடியாத ஒன்று பாவம். எல்லா தேசங்களுக்குள்ளேயும் இந்த பாவம் அப்படியே படமெடுத்து அதிகாரம் செலுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி மாத்திரம் இந்த பாவம் மண்டியிட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி மாத்திரம் இந்த பாவம் மண்டியிட்டு கொண்டிருக்கிறது. வாலிபனே, வாலிப சகோதரியே, உனக்குள்ள இருக்கிற இந்த விசுவாசத்தினால யோசேப்பு போல பாவத்தை மேற்கொள்வாயா? விசுவாசத்தை மேற்கொள்ள வைப்பாயா?
மேற்கொள்ள வைப்பாயா? மேற்கொள்ள வைப்பாயா? இச்சைகளை மேற்கொள்ள வைப்பாயா? உன் விசுவாசம் இச்சைகளை மேற்கொள்ளுமா? அதை தள்ளி விட்டுட்டு போகுமா? போ, இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரலோகத்துக்கு போற பிள்ளை, நான் பரிசுத்தமா இருப்பேன், என் ஆண்டவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமா இருப்பேன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போவியா? ஜெயிக்கவை கர்த்தர் உன்னை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிவிடுவோமா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன். என் ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. என் மாமிசத்தை நான் சிலுவையில் அறைஞ்சிருக்கிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் பரிசுத்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்க? வாலிப பிள்ளைகள் எத்தனை பேர் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீங்க? உங்க கண்கள், உங்களுடைய வார்த்தைகள் உண்மையா? உண்மையா? எத்தனை வாலிபர்கள் தம்பி உன்னை பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுப்பியா? உன் விசுவாசம் பாவத்தை மேற்கொள்ளுமா? உன் கையை கீழே போடாத. உன் மேல ஆவியானவர் இறங்கிக்கிட்டே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டே இருப்பார். இப்போ உன்னை பரிசுத்தப்படுத்துவார். உனக்கு ப்ரமோஷன் காத்திருக்குது சகோதரா. உனக்கு ஃபியூச்சர் காத்திருக்கிறது சகோதரா. உனக்கு எதிர்காலம் காத்திருக்கிறது சகோதரா. நீ எப்போ பரிசுத்தம் அடைவ, உன் கையில் நான் வெகுமதியை கொடுப்பேன்னு காத்திருக்கிறார் கர்த்தர். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்லா முழங்கால் போட்டு 2 கைகளை உயர்த்தி கதற அவரை நோக்கி உனக்காக சில நிமிடங்கள் தேவன் கொடுக்கிறார். தம்பி, உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, பரிசுத்தமா இருப்பியா? நல்லா முழங்கால் போட்டுக்கோ, கதறு தேவனை நோக்கி. சகோதரிகள் கதறுங்க. பாவத்தோடு வந்திருந்தீங்கன்னா கதறுங்க தேவனிடத்துல. வாலிப பிள்ளைகள் கதறுங்க. கதறு, நல்ல சத்தமா கதறு, புலம்பு. என்னை விடுவீங்க இயேசுவே, என் உயர்வை நான் இழந்து போயிடுறேன் இயேசுவே. ஆவியானவர் பலமா இறங்குகிறத நான் பார்க்கிறேன். ஆவியானவர் பலமா இறங்குகிறத நான் பார்க்கிறேன். நிறைய வாலிபர்கள் மேல ஆண்டவர் இறங்க காத்திருக்கிறாரு. தம்பி, நீ பஸ்ஸில் போகும்பொழுது, ட்ரெயினில் போகும்பொழுது, நீ சமுதாயத்தில் வசிக்கும் பொழுது, வேலை செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் உன் பாவத்தை, ஓ விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்வாயா? மேற்கொள்வாயா? வாலிப மகளே, உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, ஸ்கூல்ல படிக்கும் பொழுது உனக்கு விரோதமா வருகிற பாவ சோதனைகளை உன் விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்வாயா? மேற்கொள்வாயா? கையை உயர்த்தி, நல்லா கையை உயர்த்தி அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இரு. ஆவியானவர் யார் மேல இறங்குறான்னு எனக்கு தெரியல, ஆனா நிறைய பேர் மேல இறங்க ஆரம்பிச்சுட்டாரு. வாலிப மகளே, நல்ல முழங்கால் போட்டுக்கோ, கையை உயர்த்து, அந்நிய பாஷை பேசு. இன்னைக்கு நீயும் பரிசுத்தமா மாற போற. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா மாற போற. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா மாற போற. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா மாற போற. பெற்றுக்கொள். கண்ணீரோடு மனம் திரும்பு. வாலிபர்களை மனம் திரும்புங்க, சகோதரர்களை மனம் திரும்புங்க. அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தர். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால கழுவுகிறாரு, நிறைய பேரை சுத்திகரிக்கிறாரு. வல்லமை வருதே. இப்ப நான் பரிசுத்தமா இருக்கிறேன் இயேசுப்பா, என்னை பரிசுத்தப்படுத்திட்டீங்க இயேசுப்பா அப்படி சொல்றவங்க 2 கை உயர்த்தி காமிக்கல. இன்னும் பாவத்தோடு இருக்கிறீங்கன்னா நீங்களும் கையை உயர்த்தி என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுப்பான்னு சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி. நான் ரொம்ப ஓவரா பேசுறேன் சில வாலிபர்கள் இடத்துல, சில வாலிப பிள்ளைகள் இடத்துல நான் அதிகமாக பேசுறேன். 2 அர்த்தத்தோடு பேசுறேன். இச்சைகளை தூண்டுகிற விதத்தில் பேசுறேன். என் குற்றத்தை மன்னிங்க இயேசுப்பா. கேள, ஆண்டவரிடத்துல கேள. செல்போனில் பார்க்கக்கூடாத சில ஆபாசமான அருவருப்பான காட்சிகளை பார்த்துடுறேன். என்னை மன்னிங்க இயேசுப்பா. கேள, வாலிப தம்பிகள் கேள. சின்ன பையங்க கூட செல்போனில் இன்னைக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட கேள, என்னை மன்னிச்சிருங்க இயேசுப்பா. இன்னைக்கு அவர் ரத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. என் கணவரை எதிர்த்து பேசிடுறேன், கொச்சியான வார்த்தைகளை பேசிடுறேன். ஓ, என்னை மன்னிங்க. கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவுகிறார் பாருங்களேன். வாலிப பிள்ளைகளை கழுவுகிறார் பாருங்களேன். நல்ல 2 கைகளை தட்டி கர்த்தருக்கு சோத்திரம், 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 சோத்திரம்.
நல்ல 2 கைகளை தட்டி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பந்தியில கலந்து கொள்றவங்க வரிசையா முழங்கால் படியிடுங்க.